மதுரையில் 10 ரூபாய்க்கு காலை உணவு, 15 ரூபாய்க்கு மதிய உணவு என ஏழை மக்களின் பசியை ஆற்றி வருகின்றனர் ஐஏஎஸ், ஐபிஎஸ் அதிகாரிகளின் குடும்பத்தினர். தரமான உணவை குறைவான விலைக்கு கொடுப்பதால் வயிறு நிறைந்து மனமும் நிறைந்து வாழ்த்தி செல்கின்றனர் மக்கள். இப்போ சாப்பாடு 50 ரூபா போடும், 10 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கல்ல, அதனால ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம். இதே மாதிரி இருக்கிறவங்க செஞ்சாங்கன்னா கொஞ்சம் ஏழை எளிதில் நல்லா சாப்பிடும். மதுரை பிபி குளம் உழவர் சந்தை பகுதியில் வசித்து வருபவர் உதயகுமார். இவரது மனைவி அக்ஷதா உதயகுமார். இருவரும் வல்லமை அறக்கட்டளை என்ற பெயரில் அக்கறை மற்றும் அரவணைப்பு என்ற கொள்கையோடு குறைந்த விலையில், அதாவது 10 ரூபாய்க்கு காலை உணவை வழங்கி மதுரை மக்களின் பாசத்தை பெற்றுள்ளனர். உதயகுமார் அக்ஷதா தம்பதியின் மகன் விஜய் ஸ்வரூப் கொல்கத்தாவில் ஆட்சியராக பணியாற்றி வருகிறார். ஐபிஎஸ் அதிகாரியான மருமகள் ரம்யா பாரதி டெல்லி சிஐஎஸ்எஃப்-இல் பணியாற்றி வருகிறார். அரசு அதிகாரியின் குடும்பமான இவர்கள் உழைக்கும் மக்கள் வயிறார உணவருந்த வேண்டும் என்பதற்காக உணவு தயாரித்து வருகின்றனர். இந்த உழவர் சந்தை தான் எங்களுக்கு ஒரு பெரிய தூண்டுதலாக இருந்தது. அங்கே உள்ள விவசாயிகள், அப்புறம் இங்கே காலையில் இந்த பழ வியாபாரிகள், பூ வியாபாரிகள், அப்புறம் அவங்கெல்லாம் பார்ப்பேன். நான் காலையில் வந்துடுவாங்க, ஏர்லி மார்னிங் வந்துட்டு அவங்க ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே இருக்கிற மாதிரி நாங்கள் வாக்கிங் போகும்போது பார்ப்போம். சரி, எதாவது செய்யலாமே, அப்போ தான் தோணுனது, சரி இந்த 10 ரூபாய்க்கு ஒரு இது கொடுத்து பார்ப்போம் எப்படி இருக்கும்னுட்டு நாங்கள் ஒரு கொஞ்சம் இதில் தான் ஃபஸ்ட்டு 100 பேருக்கு தான் நாங்கள் ஆரம்பித்தோம். இப்போ கிட்டத்தட்ட 250 வரைக்கும் நாங்கள் கொடுக்குறோம். இந்த மாதம் நவம்பர் 5ஆம் தேதி தங்களின் வல்லமை அறக்கட்டளை மூலம் உணவு கடையை தொடங்கிய அக்ஷதா உதயகுமார் தனது மகனும் மருமகள் ரம்யா பாரதியும் கொடுத்த ஊக்கத்தால் தான் இதனை செய்து வருவதாகவும் தெரிவித்தார். மதுரை பிபி குளம் உழவர் சந்தைக்கு அதிகாலையிலேயே சாப்பிடாமல் கூட காய்கறி விற்பனைக்காக வரும் வியாபாரிகள், விவசாயிகள் வயிறார சாப்பிட வேண்டும் என இதனை சிறிய அளவில் தொடங்கிய நிலையில் இன்று காலை 250க்கும் மேற்பட்டோர் பயனடைவதாகவும் தெரிவிக்கிறார். ஃப்ரீயாக தான் கொடுக்கணும்னு ஃபர்ஸ்ட் யோசிச்சோம். எதுக்கு காசு வேணும், பட் சரி ஒரு 10 ரூபா வச்சு பண்ணி பார்ப்போம், அவங்களுக்கும் அந்த ஒரு இது இருக்கும், வேஸ்ட் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு ஒரு சின்ன ஒரு இது தோணுச்சு. சரி ஒரு 10 ரூபா மினிமம் எல்லாருனாலையும் அஃபோர்ட் பண்ண முடியும், அந்த 10 ருபீஸு கொடுத்துட்டு அவங்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கும்ன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருந்தது. அது இப்போ எல்லாம் நல்லா சாப்பிட்றாங்க. மெனு வந்து டெய்லி மாறும். இட்லி, பொங்கல், வடைன்றது போக இப்போ மாற்றி மாற்றி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொங்கலும் சீமா கிச்சடின்னு பண்ணிடுவோம். 10 ரூபாய்க்கு வழங்கும் காலை உணவில் பொங்கல், சேமியா, கிச்சடி, ஒரு உளுந்த வடை கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக உணவு தரப்படுகிறது. அதேபோல் மதியம் 15 ரூபாய்க்கு தக்காளி வெஜ் பிரியாணி வழங்குவதாகவும் அதனுடன் ஒரு முட்டை வழங்குவதாகவும் அக்ஷதா தெரிவித்தார். மத்தியானமும் 10 ரூபாங்க சாப்பாடு, வெரைட்டி ரைஸ் மாதிரி கொடுக்குறோம். வெஜிடபிள் பிரிஞ்சி, அப்புறம் தக்காளி சாதம், தயிர் சாதம், அந்த மாதிரி காம்போவில் நாங்கள் கொடுக்குறோம். முட்டை வந்து புதினா சாதம், இந்த மாதிரி ஒரு 2 ரைஸும், முட்டை வந்து 5 ரூபாய்க்குன்னு தனியாக ஆப்ஷன் வச்சுருக்கோம். சரி ஏதாவது ஒரு ஹெல்த்தியாக கொடுப்போன்னு அது 5 ருபீஸ், மொத்தம் உங்களுக்கு 15 ருபீஸில் ஒரு காம்போ மாதிரி வந்துருங்க. மேலும் பள்ளி குழந்தைகள், தூய்மை பணியாளர்களை வரிசையில் நிற்க வைக்கப்படாமல் முதலில் அவர்களுக்கு உணவும் வழங்கப்படுகிறது. உணவு வழங்குவதற்கு முன்பாகவே நீண்ட வரிசையில் பொதுமக்கள் காத்திருக்கின்றனர். 250 பேருக்கு டோக்கன் கொடுக்கப்பட்டு உணவு முறையாக வழங்கப்படுகிறது. சுத்தமான முறையில் தரமாக காலை உணவை வெறும் 10 ரூபாய்க்கு கொடுப்பதால் தம்பதிகளை மக்கள் வாழ்த்தி செல்கின்றனர். நடுத்தர நாங்கள் கஷ்டப்படுறோம்ல, ஜனங்க வந்து அவங்களுக்கு நல்லா கரெக்டாக வரும் சாப்பிட்றது. ஹோட்டலில் போனால் ஒரு பொங்கல் வந்து 35 ரூபா, இது வந்து அவங்க 3 ஐட்டம் கொடுக்குறாங்க 10 ரூபா. எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது சார். நாங்கள் வந்து காலைல சாப்பிடவே மாட்டோம். நாங்கள் தூய்மை பணியாளர்கள், மதுரை மாநகராட்சி வேலை பார்க்குறவங்க. நாங்கள் காலைல சாப்பிடவே மாட்டோம். இவங்க வந்து எங்களுக்கு வந்து சாப்பாடு போடுறாங்க 10 ரூபாய்க்கு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். எங்கள் தொழிலாளி பூரா தூய்மை பணியாளர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் சார். ரொம்ப நன்றி சார். குடும்பம் நல்லா இருக்கணும் சார். அவங்க கம்மி ரேட்டில் சுவையாக கொடுக்குறாங்க. டெய்லியும் ஒவ்வொரு விதமும் ஒவ்வொரு வெரைட்டி போடுறாங்க.
அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இல்லை சார், நாங்கள் இந்த என்எஸ்ஓக்கு ட்ரைனிங் வந்துடுங்க சார். எனக்கு ஒரு வாரம் ட்ரைனிங். நேற்று ஒரு வாரமாக இங்கே தான் சாப்பிட்டுட்ருக்கோம். அதனால் பொதுமக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இந்த வல்லமை அறக்கட்டளைக்கு ரொம்ப நன்றி. என் பேர் உத்திராஜ், தஞ்சாவூர்லேருந்து வரேன் சார். ரூம்லேருந்து வந்து சாப்பிட்டு போகிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. 10 ரூபா கிண்டியில் கம்மியாலாம் இல்லை, நல்லா நிறையா வைக்கிறாங்க, டேஸ்ட்டாகவும் இருக்குது. அதனால் சாப்பிட்ற மாதிரி தானே வந்து சாப்பிட்றோம். வெளியூரில் இருந்து வேலைக்கான பயிற்சிக்கு வந்தவர்கள், காலை விளையாட்டு பயிற்சிக்கு செல்லும் மாணவர்கள் என அனைவரும் பயனடைகின்றனர். நல்லா செய்யணும்னு எனக்கு ஆசை. நல்லா நீட்டாக இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் நீட்டாக இங்கே க்ளவுஸ் போட்டு அது போட்டு சூடாக கொடுக்கணும்னு ஆசை. அதை நான் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு குவாலிட்டியை நிறைய பண்ணிட்டு அது வந்து நம்மளால் அது தாக்கு பிடிக்க முடியலன்ற ஒரு இது இருக்கும். முதல்ல இவ்வளோ பேருக்கு ஆரம்பிப்போம், அப்புறம் அது எப்படி நடக்குதுன்றது கடவுளோட இது. ஆனால் விருப்பம் இருக்குது எனக்கு. கொஞ்சம் மற்ற இடத்துலையும் வைக்கலான்ற ஒரு விருப்பம் இருக்குது. அது ஃப்யூச்சரில் நாங்கள் பார்ப்போம்.